மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலியில இன்னைக்கு நிறைய நபர்கள் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முழங்கால் மூட்டு பெருசா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இந்த வீக்கத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த முழங்கால் மூட்டு வலி வீக்கத்தை சரி செய்ய முடியுமா? முழங்கால் மூட்டு வலியை சரி செய்ய முடியுமா? அதையும் எளிமையாக வீட்டிலிருந்தே சரி செய்ய முடியுமா? இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவசப்படக்கூடிய ஒரு நிலையாக இந்த மூட்டு வலின்றது போயிருச்சு. இதற்கு அடிப்படை காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக நாம குடிக்கக்கூடிய தண்ணி தான் நம்மளுடைய எலும்பு பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணிலாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தாதுக்களை சேர்க்கக்கூடியதா இருக்கணும். ஆனா இன்னைக்கு தாதுக்களே இல்லாத தண்ணியை தான் இன்னைக்கு அதிகமா மக்கள் குடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மினரல் வாட்டர் அப்படின்ற பேர்ல மினரலே இல்லாத வாட்டரை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தனியா மினரல் இதுல ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது இந்த தண்ணிக்கு. அப்ப இந்த தண்ணியை நாம தினம்தோறும் நம்ம எடுத்துக்கிட்டு ஏற்படும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை, அதாவது போன்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை நம்ம உடம்பு உறிஞ்ச ஆரம்பிக்குது. கால்சியம் பலவீனம் ஏற்படுது. அங்க போன் மேரோலாம் பாத்தீங்கன்னா நமக்கு டெபிசியன்சி ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்ப நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை பலவீனமாகுது, எலும்பே பலவீனமாகுது. இந்த எலும்பு பலவீனமாகாமல் பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்முடைய தண்ணீரை தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றத்துக்கு கொண்டு வந்தாகணும். இந்த தண்ணீரில் அன்னைக்கு தாதுக்கள் நிறைய இருந்தது. இந்த தண்ணீரில் இருந்த தாதுக்கள் உங்களுடைய எலும்பு மண்டலத்தை பலமாக்கி இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்துல எலும்ப இரும்பு மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம இன்றைய காலகட்டத்துல எலும்ப பிளாஸ்டிக் மாதிரி நம்ம ஆக்கிட்டோம் சொல்லி சொல்லலாம். பிளாஸ்டிக் கூட வளையும், ஆனா இது பாத்தீங்கன்னா உடையுது இல்லையா? அந்த உடையிற மாதிரி நிலையெல்லாம் அன்னைக்கு கொண்டு போயிட்டோம். அதற்கு காரணம் எலும்பிற்கு தேவையான தாதுக்கள் நாம சரியாக உணவு முறை மூலமாக கொண்டு போகல அப்படின்றதுதான் ஒரு அடிப்படையான விஷயமே. அதனாலதான் இன்னைக்கு 20 வயசு 25 வயசுல கூட இன்னைக்கு முழங்கால் வலி அப்படின்ற ஒரு பிரச்சனைய அவசப்பட்டு இருக்காங்க. வயதான நபர்களுக்கு பாருங்க, இந்த முழங்கால் மூட்டு அப்படின்றது வளைய ஆரம்பிச்சிருது. அதான் எலும்ப இரும்பு மாதிரி இல்லாம பிளாஸ்டிக் மாதிரி மாத்திரம் என்ன ஆகும், பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா அடி வாங்க வாங்க அது என்ன பண்ணும்னா வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அவர்களுக்கு வளைய ஆரம்பிக்குது. இந்த முழங்கால் மூட்டு பயங்கரமா வீங்க ஆரம்பிக்குது. உடம்போட வெயிட் அதிகமாக அதிகமாக அதை தாங்கக்கூடிய பேஸ் மட்டமானது என்ன ஆகும், விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதான் விஷயம். அப்ப அங்க வீங்க ஆரம்பிச்சிருது. இங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு, நம்ம முழங்கால் மூட்டுல இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு பாத்தீங்கன்னா பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அங்க தசை அந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா பிதுக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி பல வகையில இப்படி டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட ஏற்பட எலும்பும் உரச ஆரம்பிச்சு அங்க வலி அப்படின்றது தீவிர நிலையை போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இதற்கு மாற்றா நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஈஸியான சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய தண்ணியில மாற்றத்தை கொண்டு வாங்க. தண்ணியில மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடிக்கக்கூடிய இன்றைய தண்ணீர் தாதுக்கள் இல்லாத ஒரு தண்ணீராக இருக்குது. தாதுக்கள் சேர்த்த தண்ணீராக நீங்க மாத்துங்க. உங்களுடைய தண்ணீரில் தாதுக்களை ஏற்றுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழி, ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய தண்ணியில தாதுக்கள் செமையா ஏறும். அந்த தண்ணியை நீங்க சாப்பிடும் பொழுதே அந்த டேஸ்ட்லயே உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். ஃபர்ஸ்ட் நாள்லயே அந்த தண்ணி சாப்பிட்டதுனால கிடைச்ச பெனிஃபிட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, தண்ணியை நீங்க ஒரு காப்பர் பாத்திரத்திலோ அல்லது மண்பானையிலோ அல்லது நார்மல் பாத்திரத்தை கூட வச்சுக்கலாம். மண்பானையில இருந்தா தண்ணியோட தரம் ஒரு மாதிரி இருக்கும். காப்பர் பாத்திரத்துல இருந்தா அந்த தண்ணியோட தரம் ஒரு மாதிரி இருக்கும். நார்மல் சில்வர் பாத்திரத்துல இருந்தா தண்ணியோட தரம் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம காப்பர் பாத்திரம் இது பெஸ்ட். ரைட். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுல தண்ணியை நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு 25 லிட்டர் தண்ணி கேனை தான் நாங்க வாங்குறாங்க. எங்க ஏரியாவில் தண்ணீர் நல்ல தண்ணீர்ன்றது கிடைக்கல, அதனால 25 லிட்டர் தண்ணி கேன் தான் வாங்குறோம்னா கூட அந்த தண்ணியை நீங்க அந்த பானையில ஊத்திட்டு, இப்ப தேற்றான் கொட்டை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த தேற்றான் கொட்டை வாங்கிக்கோங்க. அது போல பாத்தீங்கன்னா வெட்டி வேர் வாங்கிக்கோங்க. கருங்காலி பட்டை வாங்கிக்கோங்க. ரொம்ப 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 அற்புதமா இருக்குங்க. இந்த கருங்காலி பட்டை வாங்கிக்கோங்க. நீங்க கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அங்க குடிக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஒரு சிவப்பு கலர் மாதிரி கலந்துருக்கும். அதெல்லாம் கருங்காலி பட்டை கலந்ததுதான். இந்த கருங்காலி பட்டை அப்படின்றது வைர மாஞ்ச கட்டை. இந்த கருங்காலி பட்டையுடைய தன்மை என்னங்க, நீங்க பாருங்க,
அதை போய் அருவாவில் வெட்டுறதும் ரம்பத்தில் அறுக்கிறதும் அப்படின்றதே ரொம்பவும் ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளவுக்கு ஹார்டாக இருக்கும். நார்மலாக நம்ம முருங்கை மரத்தெல்லாம் போய் ஒரே ஒரு வெட்டு வெட்டினோன்னா போதும், சொடக்குன்னு மரமே உடைஞ்சிடும். ஆனால் கருங்காலி மரத்தை அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. அது வைரம் பாஞ்ச கட்டணும்பாங்க, அது இரும்பு போல இருக்கணும்பாங்க. இந்த கருங்காலி பட்டை நம்ம உடம்புல சேர சேர உங்களுடைய எலும்புகள் இரும்பாக மாறும். அதுதான் நமக்கு வேணும். அப்ப எலும்புகள் இரும்பாக மாறணும் அப்படின்னா இந்த தண்ணியில இந்த கருங்காலி பட்டையினுடைய சாரம் நம்ம வந்து சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 48 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் தெரியும். ஃபர்ஸ்ட் நாள்ல உங்களுக்கு ஃபீல் தெரியும், 48 டேஸ்ல மிகப்பெரிய மாற்றம் தெரியும். மாத கணக்குல வருட கணக்குல உங்களுடைய தண்ணீர் அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப உங்க குடிக்கக்கூடிய தண்ணியில ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு இந்த காட்டன் துணியில கொஞ்சம் வெட்டி வேர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேற்றான் கொட்டையை லைட்டா 2ஆ உடைச்சு அப்படியே வந்து அதுல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருங்காலி பட்டை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து முடிச்சு போட்டுருங்க. இந்த முடிச்ச நீங்க அப்படியே வந்து உங்களுடைய தண்ணிக்குள்ள போட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் இந்த தண்ணிக்குள்ளேயே உள்ள ஊறி இருக்கட்டும். இதனுடைய சாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். காலையில இருந்து நீங்க அடுத்த நைட்டு வரைக்கும் இந்த தண்ணியை மட்டுமே நீங்க குடிச்சிட்டு வாங்க. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இதை சாப்பிடுங்க, பெஸ்டா இருக்கும். நீங்க நிறைய மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிடக்கூடிய நபரா அவசியம் உங்க தண்ணி அந்த மாதிரி மாத்திக்கங்க. ஏன்னா மருந்து மாத்திரைகள் நம்மளுடைய எலும்பையும் பலவீனமாக்குது, நம்மளுடைய தசை மண்டலத்தையும் பலவீனமாக்குது, நரம்பு மண்டலத்தையும் பலவீனமாக்குது. அப்ப உங்களுடைய எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கும் தசை மண்டலத்தை பலப்படுத்துவதற்கும் இப்படி பல வகையில நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இதுதான். அப்ப சக்தியூட்டப்பட்ட தண்ணீர், சரிங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு தண்ணீரை நீங்க மட்டும் தினந்தோறும் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதாங்க சக்தி ஊட்டப்பட்ட தண்ணீர். நீங்களே தயார் பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். தனியா நீங்க 1 லிட்டர் 2 லிட்டர்னு விலைக்கெல்லாம் வெளியிலாம் வாங்க தேவையில்லை. நீங்களே வீட்டுல தயார் பண்ணுங்க. இந்த தண்ணியை தினந்தோறும் எடுத்துட்டு வாங்க, பெட்டரா இருக்கும். ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த மூட்டு வலி இருக்குதுங்க, அந்த மூட்டு வீக்கம் இருக்குதுங்க அப்படின்னா அதை நம்ம போக்குறதுக்கு ஒரு ஈஸியா நீங்க வீட்டுல செய்யக்கூடிய ஒரு மருத்துவ டிப்ஸ் ஒன்று சொல்றேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நம்மளுடைய கிராமங்கள்ல இன்னைக்கும் வந்து சில கிராமங்கள்ல சில நம்மளுடைய முன்னோர்கள், சில பழங்குடியின மக்கள், சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. ஒரு பற்று போடுற ஒரு முறை. இந்த முழங்காலுக்கு வீக்கம் இருக்குது, கொலன்னு இருக்கு, தொடன்னு இருக்குது, நடந்தா கிடுகிடுன்னு கால் ஆடுது, சவுண்டு வருது, இந்த பெயின் இருக்கு, இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்க ஈஸியா ஒரு 10 போடுற முறையில நீங்க போட்டு உங்களுடைய முழங்கால் வலிகளை உங்களால் போக்க முடியும். இந்த பற்றுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியான சில டிப்ஸ் சொல்றேன். இதை மட்டும் நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஐட்டங்களை வச்சு நீங்க வந்து 10 போட்டு பாருங்க, அற்புதமா இருக்கும். என்ன நமக்கு தேவை அப்படின்னா, புற்றுமண் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு பிரண்டையில வந்து ஒரு 2 கீத்து அதை வந்து எடுத்துக்கோங்க, பெருங்காயம் ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க, சுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா முட்டையை உடைச்சு அந்த வெள்ளை முட்டை இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்குங்க. போட்டுட்டு இது வந்து வடிகஞ்சி இருக்கு இல்லையா, இந்த வடிகஞ்சியில இதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணுங்க, காய்ச்சுங்க. காய்ச்சும் பொழுது என்னன்னா ஒரு பசைத்தன்மையா வரும், அப்படியே பசை மாதிரி பிசு பிசுப்புன்னு பசை தன்மையா வரும். அவ்வளவுதாங்க. இந்த பசை பக்குவம் வந்த உடனே அப்படியே இறக்கிருங்க. இறக்கிட்டு இதை எடுத்து உங்களுடைய முழங்கால்ல எங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி வீக்கம், வலி, இறுக்கம் எல்லாம் அந்த முழங்கால்ல இருக்குதோ அது ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே கொஞ்ச நேரத்துல அப்படியே உருன்னு அதை அப்படியே பிடிச்சிடும், இறுக்கமா அதை வந்து பிடிச்சுக்கிறோம். பிடிச்ச உடனே அவ்வளவுதான், கிளியர். இது எப்பொழுது அந்த வலி விடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அதாவதுன்னா இந்த இறுக்கி பிடிச்சிருந்துச்சுல அது விடும். இந்த இது விட்டுருச்சுன்னா உள்ள வலி விட்டுருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது இன்னைக்கு கிராமத்துல இன்னைக்கும் வந்து பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு போறப்போ வந்து பைக்ல இதெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, அங்க வீங்கிருச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரிதான் வந்து 10 போடுவாங்க. போட்டுட்டு எப்ப இந்த இறுக்கம் விடுதோ அப்ப அங்க வலி விட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறுக்கம் விடும், உங்களுடைய வலிகளும் விடும். இதை நீங்க தொடர்ந்து பண்ணலாம். எத்தனை நாளுங்க பண்ணலாம்? எத்தனை நாள் வேணாலும் பண்ணிக்கலாங்க. பொதுவா நாங்க இதை 3 நாள்ல இருந்து 7 நாள் பண்ணுங்க. 3 நாள்லயே மிகப்பெரிய மாற்றம் தெரியும். சூப்பர், வலியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப காலில் சவுண்ட்லாம் இல்லை, நல்லா ஃப்ரீயா இருக்கு. உங்க காலில் வரக்கூடிய சவுண்டு கொண்டு மாறிடும். லூப்ரிகேஷன் கிடைச்சிடும், அந்த பசைத்தனமும் லூப்ரிகேஷன் கிடைச்சிடும். கால்லாம் ஒரு மாதிரி ஃபிட் இல்லாம இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் ஆயிரும். தேவையில்லாத பிதுக்கு உறைஞ்சு பாருங்க, பிதுக்கும் சரியாகும். காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு ஈஸியான ஒரு பற்று மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முழங்கால் வலி மற்றும் வீக்கத்தை உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். வலியே வராம இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இப்பொழுதே சக்தியூட்டப்பட்ட இந்த தண்ணீரை நீங்க வீட்டுல வந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்க முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக மாற்றி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.